Hello students, இப்போ நம்ம class 11 mathsல 5th chapter binomial theorem sequence and series example 5.7ல இருந்து 5.11 வரைக்கும் பார்க்கலாம். 5.7 என்னன்னா second, third and fourth term of a binomial sequence x plus a power n ஓட ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. Find the value of x, a, n எல்லாம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. So second term na t2, t3, t4. t2 நம்ம எப்படி பிரிப்போம்? t1 plus 1 ன்னு பிரிப்போம். அப்ப ஃபார்முலா வந்து NCR x power n minus r a power r, அதாவது a power n minus r b power r ன்னு போடும். இந்த இடத்துல aன்றது x, bன்றது a. ஸோ போட்டாச்சு. r 1ன்னு பிரிக்கிறனால 1. அதே போல் NC2, NC3. இப்போ செகண்டை ஃபர்ஸ்ட் ஆலேயோ தேர்டை செகண்ட் ஆலேயோ டிவைட் பண்ண போகிறோம். அப்போ NC2 by NC1 into x power n minus 2 by x power n minus 1. A square by a equal to a cancel ஆகிட்டா ஏன்னு வரும். இது இங்கே போனால் மைனஸ் n ப்ளஸ் 1 வரும். அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 1, அதை 1 by xன்னு போடுறோம். இப்போ NC2னா என்ன ஃபார்முலா வரும்? இந்த இதுதான் போட்டிருக்காங்க. NCR by NCR minus 1. இதை விட ஒன்று இங்கே கம்மியாக இருக்குன்னா n minus r plus 1 by r. அப்போ n minus rன்றது 2 plus 1 by rன்றது 2. ஓகேவா? இதோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே கேன்சல் பண்ணால் 3ன்னு வருது. அப்போ n minus 1 by 2 into a by x is equal to 3. அப்போ a by x ஓட ஆன்சர் 2 3s are 6 by n minus 1. அதே மாதிரி தேர்டு செகண்டால் டிவைட் பண்ணால் a by 2 into n minus 2ன்னு வருது. அப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் ஈக்குவல் பண்ணோன்னா நமக்கு n 5ன்னு வருது. அப்போ நம்ம ஃபர்ஸ்டில் போட்டோன்னா 5c1னா 5, x power 4 into a equal to 214 வரும். ஓகேவா? அப்போ a by x ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து நமக்கு இங்கே கிடைச்சரில் இந்த ஆன்சரில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே ஏ எக்ஸ் பவர் 4, இங்கே a by xன்னு இருக்குது. இதால் இதை டிவைட் பண்ணுறப்ப ஏஏ கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பவர் 5ஓட ஆன்சர் 48 into 2 by 3ன்னு வரும். அப்போ 2 power 5. அப்போ எக்ஸோட ஆன்சர் 2. இந்த எக்ஸோட ஆன்சர் 2ன்றதை இந்த இடத்துல போட்டோன்னா a by 2 is equal to 3 by 2. அப்போ ஏவோட ஆன்சர் 3ன்னு கிடைக்கும். Next example 5.8. just expand. பவரில் 4 இருக்குது. 4c0, 4c1, 4c2, 4c3, 4c4. 2x power 4, 2x power 3, 2x. இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ்ன்னு போட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுவே எக்ஸ்பேண்டாக ரெண்டுமே ஒரே டேர்மாக இருக்குது. எப்போதுமே இது வந்து ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே இருக்கிற டேர்மே தான் இங்கே இருக்குது. ஆனால் நடுவில் உள்ள சைன் மட்டும் மாறுது. பவரும் சேமாக இருக்குன்னா 2 times of NC0 x power 5 plus NC2 x cube y square plus NC4 x y power 4 ஆகும். மொத்தம் இந்த பவரில் ஆட் பண்ணால் 5ன்னு வரும். ஸோ இங்கேயும் சேம் தான் இருக்குது. சைன் மட்டும் மாறியே இருக்குது. பவர்லேயும் சேம் நம்பர். அப்போ 2 into 5c0னா 1 ஆகிடும். எக்ஸுன்றது இதுதான் எக்ஸ் ஸ்கொயர். அது ஓகேவா? ஸோ அது எக்ஸ் ஸ்கொயர் பவர் 5 ப்ளஸ் NC2னா 5c2 x cube. அப்போ x square the whole cube root 1 minus x square the whole square வரும். அப்போ root square கேன்சல் ஆகிட்டு 1 minus x square plus 5c4 x y power 4. அப்போ x square yக்கு பதில் ரூட் இதை பவர் 4 போட்டோன்னா ஸ்கொயர்னு வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸாம்பிள் 5.10. using binomial theorem which is 6 power n minus 5n always leaves remainder which divided by 25 for all n belongs to integer. அது பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க. z ப்ளஸ்னா பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிட்டு டிவிசிபிள் பை 25ன்னு ப்ரூவ் பண்ணோம். 1 plus x power n இந்த ஃபார்மேட்டில் 6 நான் எப்படி பிரிப்பேன்? 1 plus 5ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இங்கே என்ன இருக்கிறதுனால NC0, NC1, NC2ன்னு NCN வரைக்கும் போகும். அடுத்து 1ஓட பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். 1ஓட பவர் எப்படி போட்டாலும் 1 தான். நெக்ஸ்ட் 5 power 0, 5 power 1, 5 square 5n வரும். ஸோ அதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1ஐயும் இந்த 5nஐயும் மட்டும் இந்த சைட் கொண்டு வரோம். மீதி இருக்கிறதுல 5 ஸ்கொயரை காமனாக எடுத்தால் NC2 ப்ளஸ் 5NC3 ப்ளஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர்னா 25. இதை நான் டீன்னு எடுத்துக்கிறேன் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது. ஸோ 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால இட் இஸ் டிவிசிபிள் பை 25.
5.11 லாஸ்ட் 2 டிஜிட் கேட்குறாங்க 7 பவர் 400க்கு. ஸோ 7 பவர் 400 ஃபஸ்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு 200 பிரிக்கிறேன். ஏன்னா 7 ஸ்கொயர் 49, அதை 50 மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ 200னா 200C 0லேருந்து 200C 200 வரைக்கும் போட முடியாது. டாட் 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 வச்சுட்டு ஒரு ரெண்டு டேர்ம் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதோட வேல்யூ 50 பவர் 200 50 பவர் 199 வருது. ஓகேவா, டில் நமக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 50 ஸ்கொயராக காமனாக எடுத்தோன்னா இங்கே 200C 0 50 198 மைனஸ் 200C 1னா 200 50 பவர் 197 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் அப்படியே இருக்கும். இதோட வேல்யூ 1, இதுக்கு 1 வந்துடும். இதோட வேல்யூ வந்து நமக்கு 200ன்னு வரும். மைனஸ் 1 பவர் 199னா மைனஸ் 15 வரும். அதான் மைனஸ் 200 இன்ட்டு 50 ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 0 and 1 தான். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 5.7லேருந்து 5.11 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.